வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சேலம் ஏற்காடு மலைப்பாதையில் நெடுஞ்சாலைத்துறையால் சாலையோரமாக வைக்கப்பட்டிருந்த ரிஃப்ளெக்டர் போர்டை எடுத்துக்கொண்டு ரீல்ஸ் வீடியோ வெளியிட்ட இளைஞர்களின் வீடியோ பெரும் எதிர்ப்புகளை கிளப்பியுள்ளது. அத்துமீறும் இளைஞர்களுக்கு பாடம் சொல்லி தரப்படுமா? பசங்களா இருக்கிற சேஃப்டிடா, இந்த பொண்ணுங்கெல்லாம் என்ட்ரி கொடுத்தாலே பஞ்சாயத்து தாண்டா. உங்களை நம்பி ஒரு போர்டு வைக்க முடியல என்று நெடுஞ்சாலைத்துறையை புலம்பும் நிலைக்கு தள்ளிவிட்டனர் இந்த இளைஞர்கள். சாலையில் பார்ப்பதெல்லாம் எங்கள் சொத்துதான் என்கிற உரிமையில் சாலையோர ரிஃப்ளெக்டர் பலகையை பிடுங்கி இளைஞர்கள் செய்த அட்டகாசத்திற்கு முடிவு கட்டப்படுமா? ரீல்ஸ் வெறி தலைக்கேறிவிட்டால் தலைகால் புரியாமல் வெறியாட்டம் ஆடுவதுதான் எங்கள் பொழுதுபோக்கு என்பது போல் இளைஞர்கள் செய்யும் சில செயல்கள் சில சமயங்களில் எல்லை மீறி போய்விடுவதுண்டு. அப்படி சில இளைஞர்கள் சேலம் ஏற்காடு மலைப்பாதையில் போட்ட ஆட்டம் பல்வேறு எதிர்ப்புகளை கிளப்பியுள்ளது. இயற்கை அழகை ரீல்ஸ் எடுப்பதெல்லாம் ஓல்டு ஃபேஷன், எக்கு தப்பா ஏதாவது செய்வதுதான் நியூ ட்ரெண்ட் என்ற முடிவில் இருந்த இளைஞர்கள் சிலர் மலைப்பாதையில் வாகன ஓட்டிகளுக்காக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வைக்கப்பட்டிருந்த ரிஃப்ளெக்டர் பலகைகளை உடைத்து ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளனர். மேலும் அரைகுறை ஆடைகளுடன் விளையாடியதோடு மலைப்பாதையில் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் சாகச பயணம் மேற்கொண்டு அவற்றை ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டுள்ளனர். இளைஞர்களின் இதுபோன்ற அத்துமீறல்கள் பொதுமக்களுக்கு மட்டுமின்றி நெடுஞ்சாலைத்துறைக்கும் பெரிய தலைவலியாக மாறியுள்ளது. இந்நிலையில் ரீல்ஸ் பாய்ஸ் மீது பொது சொத்தை சேதப்படுத்துதல், பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டது உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த ஏற்காடு போலீசார் அந்த இளைஞர்கள் எந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் என்று தீவிரமாக தேடி வருகின்றனர்.